ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ளவி ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து ஒரு டிஐஒய் வீடியோ தான். ரொம்ப சிம்பிளான, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச, ரொம்ப ஆசைப்படுற ஒரு டிஐஒய் வீடியோ. நீங்கள் தம்ப்நெயில் வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான். பட் எதை வச்சு பண்ணோம், எவ்வளோ செலவாகும், எவ்வளோ நேரத்தில் அதை பண்ணிடலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஸோ எல்லாருக்குமே ஃபோட்டோஸ் அப்படின்னாவே ரொம்ப பிடிக்கும். காலத்தை வந்து உரைய வைக்கிற ஒரு சக்தி ஃபோட்டோவுக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய மலரும் நினைவுகள் எல்லாம் அடிக்கடி நம்ம பார்த்துக்கிறது ஃபோட்டோஸ் மூலயமா தான். ஸோ அதனால தான் நம்ம எங்கே போனாலும் ஃபோட்டோஸ், செல்ஃபீஸ் இதெல்லாம் அதிகமாக எடுக்கிறோம். ஸோ அது மாதிரி இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக வீட்டில் நம்ம அங்கங்கே நம்மளுடைய ஹாப்பி மூமெண்ட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுட்டு அதை நம்ம அடிக்கடி பார்த்துட்டே இருந்தோமா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி க்ரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப குறைவான செலவில் நம்ம பண்ணி நம்மளுடைய கையாலே அதை செஞ்சு நம்ம ஆசைப்படுற டிசைனில் அதை பண்ணி வச்சுக்கிறதுன்றது ரொம்ப ஆசையான ஒரு விஷயம். ஸோ அது மாதிரி ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் எப்படி எங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் ரொம்ப இன்எக்ஸ்பென்சிவாக நான் பண்ணேன், எங்கெங்கெல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், அதை எப்படிலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத அவங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ளவி ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலரில் இருக்க பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நியூஸ் பேப்பர் வச்சு தான் பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி. ஸோ நியூஸ் பேப்பர் வந்து நீட்டாக குச்சி மாதிரி ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணிவிட்டு மூணு ஸ்டிக்ஸை வந்து ஒன்றா நம்ம ஸ்டிக் பண்ணிடணும். ஸ்டிக் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம அக்ரிலிக் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் இதை பார்த்தா புரியும். நியூஸ் பேப்பர் வந்து நீட்டாக வந்து சுற்றிட்டு மூணு நியூஸ் பேப்பரை ஒன்றா ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஃபெவிகால் வச்சு தான் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் பண்ணுறேன். உங்களுடைய தீம்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன கலர் வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டார்க்கர் கலர் பெயிண்ட்ஸ் உங்கள் ரூமில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரேம் வந்து ஒயிட் கலரில் இல்லை பீச் கலரில் அது மாதிரிலாம் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து ஹாலில் தான் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஹாலில் உங்களுக்கே தெரியும் டைல்ஸு, ஒயிட் கலர் டைல்ஸு. ஸோ அதுக்கு வந்து பிளாக் நல்ல மேட்சிங்காக இருக்கும், நல்ல கான்ட்ராஸ்ட்டாக ப்ரைட்டாக தெரியும் அப்படின்றதுனால பிளாக் நான் சூஸ் பண்ணேன். ஸோ அதில் வந்து இது மாதிரி எல்லா இதுலேயுமே பெயிண்ட் பண்ணி வச்சுட்டேன். நான் ஏன் கீழே வரைக்கும் அதை முடிக்கலை அப்படின்னா, எல்லா இதுவுமே ஸ்டிக்ஸை நம்ம செய்யும் போது ஈவனாக வராது, அது எல்லாமே ஒரு சிலது அன்ஈவனாக இருக்கும். அதனால் அது நம்ம வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக ட்ரிம் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ அதனால் வேஸ்ட்டாக நம்ம ஃபுல் இதுக்கும் பெயிண்ட் பண்ண தேவையில்லை. நம்மளுக்கே ஓரளவுக்கு தெரியும் இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணி கட் பண்ணிக்க போகிறோன்னு. ஸோ அது மாதிரி பெயிண்ட் பண்ண ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் போதும் அது ட்ரை ஆகிறதுக்கு. குயிக்காக அப்சர்வ் ஆகிடும், ஏன்னா இது பேப்பர் தான் இல்லையா. ஸோ அதனால் உடனே அப்சர்வ் ஆகிடும் பெயிண்ட்டு. ஸோ 2-3 மினிட்ஸ் அது ட்ரை ஆனதுக்கப்புறம் இது மாதிரி 2 எட்ஜஸையுமே வந்து கரெக்டாக நம்ம ட்ரிம் பண்ணி ஈவனாக வச்சுக்க போகிறோம். ஸோ இது மாதிரி நம்ம எத்தனை ரோல்ஸ் செஞ்சுருக்கோமோ அத்தனையுமே வந்து கட் பண்ணி எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக எடுத்து வச்சிட்டோன்னா செய்கிறது வந்து ஒரு 5 மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த ஃபோட்டோஸை எப்படி வந்து இது வந்து கார்னர் பார்டர் ரெடி பண்ணியாச்சு. அது எப்படி ஸ்டிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பழைய பத்திரிக்கை இருக்கும் இல்லையா, வீட்டில் பத்திரிக்கைலாம் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பத்திரிக்கையில் எல்லா பத்திரிக்கையிலையும் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக தான் இருக்கும் பின்னாடி. ஏன்னா டபுள் சைடு யாரும் அதில் டைப் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்டாக ஒரு சைடு அட்லீஸ்ட் வந்து அது ப்ளெயினாக ஒயிட்டாக தான் இருக்கும். ஸோ அதை மாதிரி ஒயிட்டாக இருக்கிற அந்த பிளேஸில் வந்து நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஃபோட்டோவை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது எப்படின்னா, ஃபோட்டோவை விட அந்த பத்திரிக்கையோடைய அளவு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம அந்த பார்டரை வந்து அந்த பத்திரிக்கை மேலே ஸ்டிக் பண்ண முடியும். இல்லைனா பார்டர் நம்ம வந்து வச்சு அட்டாச் பண்ண முடியாது. ஸோ ஃபோட்டோவை ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா வந்து அந்த பத்திரிக்கையில் இடம் இருக்க மாதிரி இருந்துன்னா இது மாதிரி 4 பக்கமும் நம்ம இப்படி வச்சிடலாம். நான் இப்போ உங்களுக்கு இது புரியறதுக்காக தான் இப்படி வச்சு காட்டுறேன். நீங்கள் ஆக்சுவலாக இந்த பேட்டர்னே நல்லாயிருக்கு, இந்த 4 பக்கமும் இந்த ஸ்டிக்கு வெளியில் அப்படி நீட்டி இருக்கிறது நல்லாயிருக்கு அப்படின்னா இப்படியே கூட நீங்கள் வச்சு அதை பேஸ்ட் பண்ணிடலாம். நான் வேணால் அப்படி பண்ண போகிறதில்ல. பர்ஃபெக்டாக நம்ம கடையிலலாம் ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு தான் நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு சைடாக நம்ம வச்சு பார்த்து அளவெடுத்து கட் பண்ணிட போகிறோம். ஸோ இந்த லென்த்துக்கு கரெக்டாக நீங்கள் எங்கே அது வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல வச்சு எண்டாகிற இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லென்த் உங்களுக்கு அழகாக கிடச்சிரும். ஈவனாக கட் பண்ணணும். ஸோ இது மாதிரி கட் பண்ணி 4 சைடுமே அந்த மாதிரி கட் பண்ணிட போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து 2 லென்த்து சைடுமே வந்து கட் பண்ணி வச்சிட்டோன்னா டாப்பும் பாட்டமும் வந்து இந்த 2 பக்கத்துக்கும் உள்ளே இருக்கிற அளவை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த 2 சைட்ஸை முதல்ல ஃபஸ்ட்டு அளவு எடுத்து கட் பண்ணி ஃபெவிகால் வச்சு தான் நான் அதை ஒட்டுறேன். நீங்கள் வந்து
நான் வந்து கிராஃப்டி க்ளூ வச்சு நான் ஒட்டுறேன். நீங்கள் ஃபெவிகால் வச்சு கூட ஒட்டிக்கலாம். ஒரு 10 ருபீஸ்க்கு நீங்கள் ஒரு பாட்டில் வாங்கினீங்கன்னா ரொம்பவே அதிகம். அதை வச்சு ஒரு 4 இல்லை 5 ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் கூட நீங்கள் செஞ்சிடலாம். ஸோ அதனால் க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம். நீங்கள் இதுக்கு வந்து ஹாட் க்ளூ கன் தான் தேவை, இல்லை வேறு ஏதாவது ரொம்ப ஹார்டாக பேஸ்ட் பண்ணுறதுலாம் நம்மளுக்கு தேவைன்னு நினைக்கல வேண்டாம். ஏன்னா இது பேப்பர்ன்றதுனால ஃபெவிகாலே போதும். ஸோ அதனால் அந்த ஃபெவிகாலை வந்து ஃபுல்லாக அந்த பின்னாடி பக்கம் வந்து அதை அப்ளை பண்ணிவிட்டு இந்த பத்திரிக்கையிலையும் வந்து அந்த க்ளூ கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். நிறைய நம்ம அப்ளை பண்ணணும்னு அவசியமே இல்லை, கொஞ்சமாக இருந்தாலே போதும். பட் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா ஸ்டடியாக இருக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சம் அதிகமாகவே அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேமை வந்து அந்த பக்கம் ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ இதே தான் வந்து அந்த சைடும் பண்ண போகிறேன். இப்போ 2 சைடும் முடிச்சதுக்கப்புறம் இந்த 2 சைடுக்கு நடுவில் இருக்க இடம் இருக்கு இல்லையா, மேலேயும் கீழேயும், அந்த நடுவில் இருக்க இடத்த மட்டும் நம்ம அழகாக அதை வச்சு அளந்து கட் பண்ணதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மாதிரி வந்து அதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். 2 சைடும் ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ அளவு எடுத்து பார்த்தா கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும் இல்லையா, அதை கட் பண்ணிட்டா இது வந்து அழகாக உள்ளே வச்சு இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேலேயும் கீழேயும் ஒரே அளவில் தான் இருக்கும்னு நீங்கள் வந்து நம்பி அப்படிலாம் ஒரே அளவு எடுத்துடாதீங்க. ஸோ ஒரு இடமும் வச்சு பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த நியூஸ் பேப்பர் ரோல் பண்ணுறோம் இல்லையா, அது எல்லா ரோலுமே நம்மளுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒரே அளவில் தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில ரோல் வந்து மேலே கொஞ்சம் தின்னாக இருக்கும், கீழே வந்து பெருசாக இருக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு செய்கிறப்போ கரெக்டாக அச்சு அடித்த மாதிரிலாம் நம்மளுக்கு வராது இல்லையா, அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் ஒரு சைடுமே நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதை மெஷர் பண்ணி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அந்த கேப் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. கரெக்டாக உள்ளே இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் ஹார்டாக புஷ் பண்ணி இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு இருந்ததுன்னா சைட்ஸில் வந்து உங்களுக்கு கேப் வந்து தெரியாமல் பர்ஃபெக்டான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாக தெரியும். ஸோ அவ்வளோதான். இப்போ 4 சைடுமே நம்ம வந்து கரெக்டாக அதை மெஷர் பண்ணி கட் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ சூப்பரான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வித்தின் நோ டைம் ரொம்ப கம்மியான செலவில் பண்ணியாச்சு. ஸோ பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மேலே வந்து டச்சப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சில இடத்துல லைட்டாக கேப் தெரிஞ்சாலோ இல்லை எல்லா இதுலேயுமே கார்னர்லேயுமே நீங்கள் ஒழுங்காக பெயிண்டிங் வந்து கரெக்டாக ஈவனாக இல்லை அப்படின்னா நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நிறைய உங்களுக்கு ஒயிட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அது ஃபோட்டோவில் இருக்கிற கேமராவில் இருக்கிற ஃப்ளாஷ் மூலயமா அது வந்து இந்த கிளிட்டர் ஆகுது. ஸோ அது மாதிரி ஒரு 4-5 ஃபோட்டோ எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டு இது எல்லாமே நான் வந்து வாலில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ டிஃபைனிங்காக தெரியுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேப்பரில் செஞ்சு வச்சது அப்படின்னு கண்டிப்பாக யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஃப்ரேம் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அமேசானில் அப்படிலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கினாலும் இல்லை வெளியில் எங்கே இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஃப்ரேம்ஸ் நீங்கள் வாங்கினாலும் 400-500 கண்டிப்பாக இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணால் தான் நீங்கள் இந்த மாதிரி செட் வாங்கி அதில் ஃபோட்டோஸை இன்சர்ட் பண்ணி வைக்க முடியும். பட் இது வந்து நம்மளே கையால் செஞ்சது, எந்த ஒரு இதுவும் தெரியாது. ரொம்ப கிட்ட போய் மைன்யூட்டாக அதை வாட்ச் பண்ணால் தான் அது வந்து பேப்பரில் செஞ்சது தெரியும், இல்லைனா ஃப்ரேம் மாதிரி தான் தெரியும். ஸோ எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ ஈஸியாக ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது வேறு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ளவி ஸ்டைலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்.